எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? இந்த கேள்வி நம்மில் பலரும் பல சந்தர்ப்பங்களில் கேட்பதுண்டு. துன்பத்திற்கான, கஷ்டப்படுவதற்கான காரணம் என்ன? மதங்களை பார்த்தோம் என்றால் எப்படி சொல்கிறது என்றால், கடவுளிடமிருந்து நம்மை பிரித்து கொள்ளும் பொழுது துன்பம் ஏற்படுகிறது. உளவியலை பார்த்தோம் என்றால், எதிர்பார்ப்புகளில் நம்மை தேவைக்கதிகமாக இணைத்துக் கொள்வதால் துன்பங்கள் ஏற்படுகிறது. உண்மையை பார்த்தோம் என்றால், துன்பம் என்பது இரண்டு நிலைகளில் ஏற்படுகிறது. ஒன்று, நமது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு போதுமான உழைப்பு நாம் அதற்கு கொடுக்காமல் இருக்கும் பொழுது துன்பம் ஏற்படுகிறது. நான் ஒரு மருத்துவராக வேண்டும், ஒரு ஆசிரியராக வேண்டும், அதற்கான ஆசை இருக்கிறது, கனவு இருக்கிறது, போதுமான உழைப்பு அதற்கு தரப்படவில்லை என்றால் அது நிறைவேறாது. இதனால் நிச்சயமாக மன வருத்தம், மன அழுத்தம் உருவாகிறது. அதே வேளையில் துன்பத்திற்கு இன்னொரு காரணம், நம்மால் கட்டுப்படுத்த இயலாத பிறரின் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. அது கணவனாக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், நாம் எப்பொழுது அவர்கள் மேல் அதிக எதிர்பார்ப்புகளை வைக்கின்றோமோ, ஆனால் அதை கட்டுப்படுத்த நமக்கு வலு இல்லை. அவர்கள் நினைத்தால்தான் அதை செய்ய முடியும் என்ற ஒரு நிலையில் தேவைக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை பிறரின் மேல் வைத்துவிட்டு துன்பப்படுகிறவர்கள் தான் மிக மிக அதிகம் என்று ஆய்வுகள் கூறுகிறது. அந்த வகையில் நாம் இந்த எதிர்பார்ப்புகளை சரி செய்வதன் வழியாக, குறைத்துக் கொள்வதன் வழியாக துன்பத்தை குறைத்துக் கொள்ள முடியும். மேலும் துன்பம் என்பது வாழ்வின் நியதி. வெற்றி பெற வேண்டும் என்றால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், அதற்கு துன்பத்தின் வழியாகத்தான் நாம் பயணிக்க முடியும். எனவே துன்பம் என்பது யதார்த்தம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் துன்பமற்ற வாழ்க்கைக்கு முயற்சிக்கிறோம் என்றால் சாத்தியமில்லை. துன்பம் என்பது வாழ்வின் யதார்த்தம். இது எப்பொழுது வலிக்கிறது என்றால், எப்பொழுது நாம் கடினப்பட்டது, துன்பப்பட்டது அர்த்தமற்று போகிறதோ அப்பொழுதுதான் வலியாகிறது. ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி விடுகின்றோம். எப்பொழுது அவன் நம்மை விட்டு போகும் பொழுது நமக்கு தோன்றும், இதற்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஒருவரை அன்பு செய்கிறோம், அவர்களுக்காக அனைத்தையும் நாம் செய்கின்றோம். அந்த நேரம் அது மகிழ்ச்சியாக இருக்கிறது, கடினமாக தோன்றுவதில்லை. அவர்கள் நம்மை விட்டு அகன்று போகும் பொழுது, இதற்காகவா நான் வேதனைப்பட்டேன். உண்மை என்னவென்றால், எப்பொழுது நாம் படுகின்ற கஷ்டங்கள், வலிகள் அர்த்தமற்று போகின்றதோ அப்பொழுதுதான் வலிக்கின்றது. ஒரு மாதம் கடினப்பட்டு படித்து தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறும் பொழுது இந்த துன்பம் நமக்கு தெரிவதில்லை. எனவே நண்பர்களே, நாம் எதற்காக கஷ்டப்படுகிறோம்? எதற்காக நமது நேரத்தை செலவிடுகின்றோம்? அர்த்தமற்ற, நிலையற்ற காரியங்களுக்காகவா, மனிதர்களுக்காகவா? இதை தெரிந்து அதிலிருந்து விலகி உங்களுக்கான நிலையான காரியங்களில் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது அது ஒரு நாளும் உங்களை கைவிடாது, உங்களை இந்த கேள்வியை கேட்க வைக்காது. இதற்காகவா நான் கஷ்டப்பட்டேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது? புரிந்து செயல்படுவோம். நன்றி.